நிதானமாக நீங்கள் இன்னும் அந்த முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்ப காத்திருந்து ஒரு செயல் வடிவத்தை மேலும் மேலும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டா அது ரொம்ப நல்ல வடிவத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாடலா இருக்கிறது அருணகிரிக்கு வழி தெரியல. அப்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒருத்தர் வழி காட்டினாரு. அப்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதல் என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய உள் உணர்வு தான் இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துனுச்சு. அப்ப இந்த உள் உணர்வு எதுன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மறைக்கப்பட்டது. தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உள் உணர்வு தத்துருவமா பேசும், தத்துருவமா சொல்லும். அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ போ. நீ அங்க போனோடனே அவர் உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்க மாட்டாரு. உனக்காக தான் காத்திருக்கேன், நீ என்னப்பா இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லுவாரு. நீ பாரு அப்படின்னா அவர் இங்கேருந்து போவாரு. ஏண்டா உனக்காக தான் காத்திருக்கேன், எவ்வளவு நேரத்துல வருவா அப்படின்னு அதே சொல்லு. அப்ப அவர்கிட்ட பேசின உள் உணர்வு அவர் என்ன பேச போறாருன்னு இது என்ன அறிஞ்சு இவர்கிட்டே சொல்லிருச்சு. இப்ப நமக்கு என்ன பண்ணோம்னா, அதை அறியாதனால நம்ம போகும்போது அவங்க சொல்லும் போது வியப்பா இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா சிரிச்சுக்குவாரு. ஏன்னா அறிந்துட்டாருல, அதனால சிரித்துக் கொள்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் அந்த உள் உணர்வு என்ன பண்ணனா சொல்லிடும், பேசிடும். நாளைக்கு காலையில் பாரு, உன்னை தேடி ஒரு 2 பேர் வருவாங்க. நாளைக்கு காலையில் பாரு, உனக்கு ஒரு கஷ்டம் வரும், ஆனா வந்தது தெரியாம ஓடி போயிடும். அப்ப இதெல்லாம் ஒருத்தர் சக்தினால பண்றாருன்னு அப்படின்னு நினைச்சதை தாண்டி அவர் நேச்சராகவே மாறி இருக்கிறாரு. அந்த உள் உணர்வு என்னன்னா, நீங்க எப்படி பிற நண்பர்கள்ட்ட உரை நிகழ்த்துறீங்களோ அது மாதிரி அந்த உள் உணர்வு, உங்க உணர்வுகள் உங்களுக்கு இந்த உடலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு செயல் வடிவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப அதுல இருந்து தான் உங்களுடைய பணி, நீங்க என்ன செய்ய போறீங்கிறத துவக்கத்தை ஆரம்பிக்க முடியும். அப்ப சில பேருக்கு அந்த பெரிய உயர்ந்த நிறைய பேருக்கு அந்த சித்தம் கலங்கி போய் பைத்தியம் ஸ்டேஜ் கூட போயிருக்காங்க. அவங்க துல்லியமாக வேலை செஞ்சதுக்கு என்னன்னா, அவர்கள் பைத்தியம் மாதிரி சூட்சமத்துல பேசுவாங்க. ஆனா அந்த உயர்ந்த சோல் என்ன பண்ணுன்னா, உள்ள இன்னொரு சோல் பேசிக்கிட்டு இருக்குல்ல, அது பைத்தியமா இருக்காது. அது என்ன பண்ணுன்னா 25 வார்த்தையை பயன்படுத்துறதுல 4 வார்த்தை உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை கொடுத்துரும். அப்படியே புரியலனாலும் நீங்க பஸ்ல வரும்போதோ வீட்டுல படுக்கும் போதோ அது திருப்பியும் உங்களுக்கு திருப்பி ஆகி அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, சாமி சொன்னாரு. அதையும் நீங்க கண்டுபிடிக்கலன்னா கனவா கூட உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதையும் கண்டுபிடிக்கலன்னா வேற ஏதோ ஒரு வடிவத்தை திருப்பியும் உணர்த்துவார். இதுதான் அதோட செயல். அதையும் கண்டுபிடிக்கலன்னா நீங்க அந்த இடத்துல ஒரு கஷ்டத்தையோ ஒரு நன்மையையோ இழக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடும். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற இந்த தியானத்துக்கு இருக்கின்ற மிக முக்கியமான செயல் தான். அப்போ ஒரு மனிதருடைய இந்த தியானம் அடிப்படையா எதற்கு பண்றது அப்படின்னா, பியூரா படிச்சிடலாம், எழுதிடலாம், பணம் சம்பாதிச்சிடலாம், வீடு சம்பாதிச்சிடலாம், பெரிய தலைவனாயிரலாம், ஏழையா இருக்கலாம், பணக்கார எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா இறை, இந்த பிரபஞ்சம், இந்த ஒளி, இந்த ஜோதி, இந்த அணு, எதை எடுத்துக்கிட்டாலும் தன்னை உணர்றதுதான் ஒரு மறைக்கப்பட்டிருக்கிறத ஒரு மனிதனுக்கு பியூரா தெரிய தொடங்கினாதான் அது அவன் தனித்துவமான ஒரு ஆளா நிற்க முடியும். அதுக்கு அந்த மனிதனுடைய சரணாகதியில அவனுடைய பயிற்சியும் அவனுடைய வலிமையான தனித்துவம்னு சொல்லுவாங்கல்ல, அவனையே பாதுகாத்துக்கிறது. அப்ப இதுதான் வேக வேகமாக பல கலைகள் உங்களை அந்த மரப்பை எடுத்துறாங்க. புரியுதுங்களா? இந்த கலை செய்தால் இந்த மரப்பை எடுத்துரும், அந்த கலை எடுத்தா செஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முழுமையா ஒரு மனிதன் சரணாகதி அடைந்து அந்த பயிற்சியை, எந்த பயிற்சியா இருந்தாலும் மேற்கொள்ளும் போது, அப்ப இந்த தியானத்தை இந்த காலகட்டத்தில் இவன் பண்ணக்கூடாது. ஆனா உண்மையா சரணாகதி அடைகிறான், உண்மையா இறைய தேடுறான், உண்மையோட போறான். ஆனா இவன் பண்ற தியானம் சரியா இல்லை, இவன் போற ஆளும் சரியா இல்லைன்னா சூட்சமத்திலையும் நேரடியாக அது என்ன பண்ணனா சரியான நபர்கள்ட்ட போறதுக்கான அத்தனை வாய்ப்பையும் உருவாக்கும். அப்போ அது என்ன பண்ணுன்னா அது கூட்டிட்டு வரும். அதே மாதிரி சூட்சமங்கள்ல அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க ஆன்லைன்ல சம்மந்தம் இல்லாத ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கதா நல்ல வீடியோவை கொண்டாந்து பார்க்க வைக்கும். சம்பந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்தை தேடும் போது அது நல்ல செயலை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக வைக்கும். அப்ப யாரோ ஒருத்தர் ஒரு ஜீவ சமாதிக்க கோயிலுக்கு போனவர், நீங்க வாங்க போயிட்டு வருவோம்,
அப்படின்னு உங்களை வம்படியா கூட்டிட்டு வரும்போது அங்க தியானத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு செயல் வடிவம், ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்கன்னா, அந்த பூர்வ ஜென்மத்தோட அந்த ஆன்மாவுடைய நல்ல செயலுக்கும் நல்ல பதிவுக்கும் அது முன் ஜென்மத்தில் செய்த சரணாகதியோட தத்துவத்துக்கும் இந்த இடத்துல கொஞ்சமாச்சும் அதுக்கு விழிப்பு ஏற்பட்டாதான் அது தீவிரமா தேட தொடங்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனிதருக்கு தேடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்போது அப்ப தேட ஒரு மனிதன் தொடங்குறதுக்கு அடிப்படையா என்னன்னா வேற எதுவும் தேவை கிடையாது. இந்த உலகத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குரு வேண்டாம், ஒரு தியானம் வேண்டாம், இந்த கலை அந்த கலைன்னு எந்த கலையும் வேண்டியதில்லை. சரணாகதி கரெக்டா இருந்தா அவன் சரியான இந்த காலத்துல இந்த நேரத்துல அவனுக்கு என்ன செஞ்சா அவன் இந்த பயணத்துல மேற்கொள்வான் அப்படிங்கிறத பிரபஞ்சமே காட்டும். இதுதான் இதோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். இப்ப ஒரு ஸ்டேஜுக்குள்ள மக்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோ, இன்ட்ரெஸ்டிங்கான தியானத்தை பத்தி தகவல்களோ, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு படிச்சு வச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸும் அந்த குரு சொல்ற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து ஒன்னா மிங்கிள் பண்ணும்போது நமக்கு சிங்க் ஆகுது. இந்த குருவோட டிராவல் பண்றதுக்கு நமக்கு ஏதோ ஒரு நல்லா இருக்கு, நம்ம அப்படியே போவோம் அப்படின்னு அங்க போனவங்க அங்க தியானம் பண்றதை விட்டுட்டு அந்த குருவை தூக்கிக்கிட்டு விற்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. புரியுதுங்களா? பண்ண போனது தியானம் பண்ண போனாங்க, ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னை உணர போனவனுக்கு தன்னை தானே உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். பூ வாங்க போனவன் பூவை மட்டும் தானே வாங்கிட்டு வரணும், பூ விற்க கூடாதுல்ல. அப்ப அங்க தியானம் பண்ண போறவங்க, இப்ப நீங்க வர்றீங்க, தியானம் தானே பண்ணணும். என்ன இந்த தேரோட தூக்கிட்டு போய் வந்துட்டாருன்னு போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க தன்னை உணர வந்தீங்களா, பிரச்சாரத்துக்கு வந்தீங்களா? அப்ப சரணாகதிங்கிறது என்னன்னா ஒரு உங்களுக்கான விஷயம்தான் அங்க நடக்கப்படணும். இது ஏன் உங்களுக்காக நடக்கிறேன்னா இது ஒரு சுயநலமான்னு நீங்க கேட்டீங்கன்னா சுயநலம் தான். என்ன சுயநலம்னா, நீங்க உங்களை அறிஞ்சாதான் நீங்க அடுத்தது என்னன்னே வேலையை செய்ய முடியும். அதுதான் ஒரு முக்கியமான செயல். இப்ப நம்ம பெருமாளுக்கும் சிவனுக்குமே நம்மளால அறிய முடியல. அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்துலயும் 90 விழுக்காடு மக்கள் சிவனை கும்பிட்றவங்க பெருமாளை பெருசா லைக் பண்ண மாட்டாங்க, பெருமாளை லைக் பண்றவங்க சிவனை லைக் பண்ண மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி திட்ட மாட்டாங்க, ஒரு சின்ன பயமும் ஒரு மரியாதையும் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அவர் ஏன் பேசிக்கிட்டு அரிய சிவன் ஒண்ணுன்னு வாயால சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது எல்லாத்தையுமே உணரக்கூடிய ஒரு செயல் மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி உருவாக்கிக்கிறது? அப்ப நம்ம எப்படின்னா வெறும் நம்பிக்கை அடிப்படையில தான் போறோம். அரியும் சிவன், அப்ப பெரியவங்க சொல்லியிருக்காங்க அரியும் சிவன் ஒண்ணு. அப்ப வெறும் தேரியை மட்டும் வச்சுக்கிட்டு அரியும் சிவனும் ஒண்ணுப்பான்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான பொருளையோ அதுக்கான செயல் வடிவத்தையோ கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த அனுபவம்னு ஒண்ணு ஏற்பட்டாதான், அப்ப மறைக்கப்பட்டது தெரிஞ்சாதான் அரியும் சிவனும் ஒரே கதாபாத்திரமா பிறந்துச்சா, அது ரெண்டும் ஒரு ஆற்றலா, இல்ல ஒரே ஆற்றல் ரெண்டு காலகட்டத்துல மாறி மாறி வந்திருக்கா, இல்ல ரெண்டு ஆற்றல் தான் தனித்தனியா செயல்படுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்பதான் ஒரு செயல் வடிவமா கொடுக்க முடியும். இதுதான் நீங்க நிறைய ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கிற குருமார்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்களோட கலந்துரையாடல் அவங்க பண்ணல. அவங்க எல்லாமே எழுத்து வடிவத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க நேரடியா மக்களோட நிறைய பேர் தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்ஸ்ல இறங்கி வர்றதுக்கான ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் இல்லை. அதே மாதிரி அந்த ஃப்ரீக்வன்ஸ்ல இருந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிகழ்ந்திருக்கு, நிறைய ஒரு செயல் வடிவமா இருக்கு. அப்ப தியானத்துக்கு அடிப்படை என்ன? ஒரு தியானம் அப்படின்னு பழகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தியானத்துக்குள்ள இருந்து சில விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அது நேச்சரா நம்ம மாறணும். அப்படின்னா படிக்காமலேயே நம்ம கேட்டது இல்லாமையே குருவோட செயல் இல்லாமே தானாக நமக்குள்ள இருந்து ஒரு பெரிய அனுபவம் கிளர்ச்சி ஏற்படும். ஒரு நாள் அந்த அனுபவம் உங்களை பொக்கிஷமா மாத்தி அதற்கு ஒரு மனிதர் காத்திருந்து மிக சரியாக பண்ணிக்கொள்ள வேண்டும். இதுதான் செயல் வடிவம். அப்ப இறை வடிவம் என்பது ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு யோகிய ஒரு பேர் வடிவத்துல அவர் ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் கலர் வடிவத்தில் வந்து அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் எழுத்து வடிவமாவோ பேச்சு வடிவமாவோ கொடுத்துட்டு போயிடுறாரு. அவருடைய தாக்கம் தீவிரமா இருக்கும். அதுல ஒரு 30% மக்கள் அவர் பின்னால இருப்பாங்க, ஒரு 30% மக்கள் அவரை அறியாம இருப்பாங்க, ஒரு 30% மக்கள் அவரை பிடிக்கும்,
ஆனா ஞான மார்க்கத்துல இருக்க மாட்டாங்க, பக்தி மார்க்கத்துல இருப்பாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளது இயங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப அருணகிரிய நம்மளதுல தமிழ்நாட்டுல மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு 5% பேர் கூட ஞான மார்க்கத்துல அருணகிரியை பார்க்க மாட்டாங்க, தியான மார்க்கத்துல அருணகிரியை பார்க்க மாட்டாங்க. 60 விழுக்காடு பேர் பக்தி மார்க்கத்துல பார்ப்பாங்க, 90 விழுக்காடு பேர் முருகன் சம்பந்தமா அருணகிரியை பார்ப்பாங்க. 100% பேரு அருணகிரிய முருகனால அருணகிரியை தெரிஞ்சிருக்கு. அப்ப முருகனை இப்படி எல்லாம் பாடி இருக்கிறாரு, அப்ப கடவுளுக்கு ஒரு பாடி இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால முருகனால அருணகிரியை பற்றி அவர்கள் சில செயல்களை செஞ்சுக்கிறாங்க. அப்ப தியானத்துக்குள்ள இருந்து அருணகிரி என்னோட குருநாதர்னு யாராவது தவம் பண்றவங்க சொல்லி நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப என்ன ரீசன்? இப்ப அருணகிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள இருந்து ஒரு வில்லு மரம் ஆடி அதுல இருந்து ஒரு இலை பறிச்சு அவர் திருப்புகழ் எழுதினாருன்னு ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? பியூர் தியானம். அப்ப தன்னுடைய மனித பிறப்புல ஒரு மனிதன் ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனது என்னன்னா, திருப்புகழ்னா என்ன, முருகன்னா என்ன, கடவுள் தத்துவம்னா என்ன, இந்த மலைனா என்னன்னா மறைக்கப்பட்டிருக்குது. அவருக்கு காட்டப்பட்டது என்னன்னா, உணர்ச்சிகள், உணர்வுகள், பணங்கள், உறவுகள், வீடுகள், படிப்புகள், எல்லா செயலையும் பார்த்தாச்சு. ஆனால் இறை செயலை தேடி 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 அலைந்தா பக்தியா பாட்டு கேட்குது, பாட்டு படிச்சா சுகமா இருக்கு, இறைவா இறைவான் கத்துனா சுகமா இருக்கு, 10 இடத்துல காவடியோ ஏதோ எடுத்துட்டு போகும்போது பரவசம் இருக்கு. ஆனால் இறைவனை அறிய முடியல, இறை ரகசியத்தை உணர முடியல. விபூதிய மூட்டை மூட்டையா அள்ளி நானும் 40 ஆண்டுகளை நெத்தியில பூசி 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 பார்த்துட்டேன். ஆனால் இறை செயலை, உண்மை தத்துவத்தை உணர முடியல. அப்ப தவம் செய்து அதோடைய செயல் வடிவத்தை உணர்ந்தார். அப்ப ஒரு இறைவனை பத்தி ஒரு விஷயம் எழுதணும்னா அதை உள்ளிருந்து தெரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும். நீங்க புகழ்ந்து ஒரு மனிதனை எழுதிடலாம், அவர் வள்ளல், அவர் வாழ்கிறார், அவர் அப்படி இப்படின்னு எழுதி போடலாம். அதுக்கு ரெஃபரன்ஸா சங்க காலத்திலேருந்து எவ்வளோ புத்தகங்கள் இருக்கு, எவ்வளோ எழுத்தாளர் எழுதி வச்சது இருக்கு. ஆனால் ஒரு இறைவனை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பத்தி யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த உள் உணர்வு மறைக்கப்பட்டது, ரகசியத்தை அறிஞ்சிட்டு தான் அவங்க திருப்புகளோ திருவாசகமோ கொடுக்கப்பட்டு. அவ்வளவுதான் இதோடைய செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல், ரொம்ப முக்கியமான செயல். அப்போ ஒரு தியான வகுப்புங்கிறது எப்படி இருக்கணும்னா, அந்த வகுப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, ரொம்ப ஒரு போராட்டத்துக்குள்ள நம்ம வாழ்றோம். அதை பிராக்டிக்கலா வச்சுக்கிட்டு இன்று இல்லை என்றாவது, இப்ப நீங்க ஒரு வகுப்புக்குள்ள உட்காந்துருக்கீங்க, அந்த வகுப்புக்குள்ள மேஜிக் எல்லாம் நடக்காது, அதிசயம்லாம் நடக்காது. ஆனா அந்த வகுப்புல இருந்து நெறியான பாதையில போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப நீங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, 10 நாள்ல ஒருத்தர் திடீர்னு அவருக்கு ஒரு உள் உணர்வுல அவரே உணர்ந்துக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த வாய்ப்பை அவருக்கு என்ன, அப்ப அந்த வாய்ப்பை அவர் உணர்ந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் குருவை நோக்கி வர்றாரு, அவரு போய் ஒரு கிளாஸ் எடுக்க போறாருன்னா பண்ண மாட்டாரு. அப்ப அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிற யாராவது உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி நான் விராலிமலையில உட்காந்துருக்க மாதிரி நீங்க வயலூர்ல உட்காந்துட்டு இது மாதிரி மைக்கு பிடிச்சி பேச மாட்டீங்க. நீங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்கிறத முதல்ல காட்டிடுவாங்க. இதுதான் மெயின். இந்த ஆன்மீகத்துல மட்டும்தான், இந்த சித்தர் மரபுகள்ல மட்டும்தான் நீ என்ன வேலை செய்யணுங்கிறத நீ உணர்ந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு ஆசைக்காக நீங்க தியானம் பண்றதோ அன்னதானம் பண்றதோ கொடுக்க மாட்டாங்க. நீங்க நினைச்சிருக்கலாம், நான் ஒரு வகுப்பு எடுக்கலாம், நான் பல பேருக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்கலாம், நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆலயங்களுக்கும் அன்னதானம் பண்ணலாம் கூட உங்களோட விருப்பமா இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க தன்னை உணர்றீங்கல்ல, அங்க உங்களுக்கு அந்த இடத்துல உள் உணர்வு என்ன சொல்லுன்னா, நீ இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடாது, காசியில போய் உட்காந்து நீ வேலை செய்யணும்னு கூட உங்களுக்கு சொல்லிடும். அப்ப காசியில உங்களுக்கு மொழி தெரியாது, எதுவும் தெரியாது, நீங்க போய் தான் ஆகணும். ராமேஸ்வரத்துல பறக்கப்பட்ட பாம்பன் சாமி கடற்கரை பக்கத்துல ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு, நீங்க வந்துருங்க, முருகனை பயங்கரமா பரப்பி அங்க சென்னையே மாத்திடும்னு யாரெல்லாம் கூட்டிட்டு போகல. அவருக்குள்ள இருக்கிற உள் உணர்வுல நீ அங்க போய் இரு, அங்க ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அவரு ராமேஸ்வரத்துல பாம்பன்ல இருக்கிறவருக்கும் சென்னையில இருக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்ன செயல்ல இருக்கு, அது என்ன செயல் வடிவத்துல இருக்கு. அதே மாதிரி நார்த்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் வந்து வேலை செய்வாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்களும் நார்த்ல போய் வேலை செய்வாங்க. இப்ப இதெல்லாம்
தன்னை உணர்ந்ததுல நடந்த வேலை. அருணகிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் போனது முருகன் அழைத்தார் முருகன் அழைத்தார்னா உள்ள பேசுறதே முருகன் தான். நீங்க தன்னை உணர்ந்துட்டீங்கன்னா அது முருகன் பேசுதா, சேவல் பேசுதா, மயில் பேசுதா, சிவன் பேசுறாரா, இல்ல யாருமே இல்லாமல் நானே இறைவன் அப்படின்னு கூட அது பேசும். நானே பிரபஞ்சம், நீதான் நான் அப்படின்னு கூட சொல்லும். நீ வா திருச்செந்தூருக்கு அப்படின்னா அங்க நீங்க நீங்க பாட்டுல போயிட்டு இருப்பீங்க. அது எதை பற்றியும் ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காது. அங்க திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலை தயாராக இருக்கும்.